எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் என்னோட டேனை எப்படி லைட்டன் பண்ணேன், அதுவும் இந்த ஃபேமஸான ட்ரெண்டிங்கான க்ரீம் வச்சு எப்படி நான் லைட்டன் பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டேன் லைட்டன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஸோ அது இந்த க்ரீம் பண்ணுச்சுன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் அது என்ன க்ரீம், எப்படி செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாப்பனீஸ் ரைஸ் க்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ரைஸ் க்ரீம், எனக்கு இந்த ரைஸில் பாயசம் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரைஸ் பயங்கர க்ரீமியாக இருக்குமா. என்ன பேச நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற பாரு, சாரிங்க. ஓகே, இந்த ஜாப்பனீஸ் ரைஸ் க்ரீம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது டேன் லைட்டன் பண்ணுறதுக்கு, க்ளோ, இது மாதிரி நிறைய பிரைட்டன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் டேன் லைட்டன் பண்ணோம் அப்படின்னு இருந்தது. சரி, ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. சூப்பராக டேன் எனக்கு ரெடியூஸ் பண்ணுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. ஸோ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லி பண்ணால் சீக்கிரம் வந்துடுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு கேப் கொடுத்து பண்ணணும். ஸோ பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. இது சருமத்தை ரொம்ப சாஃப்டாக க்ளோயாக மாற்றுச்சு. ஸோ ஒரு லைட்டனிங் க்ரீம் மாதிரி தான் இது. வெரி நைஸ். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நெட்டில் நிறைய விதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கண்ட்ரி இவங்களோடதே பார்க்கும்போது ஸோ ஓகே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அரிசியை நான் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ரைஸ் குக்கிங் தாங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, நல்லா மையாகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி தான் பேசிக்காக சேர்க்குறாங்க. இதை இன்னுமே நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த க்ரீமை முகத்தில் எல்லா இடத்துக்கும், எங்கெல்லாம் டேன் இருக்கோ நீங்கள் எல்லா இடத்துக்குமே போடலாம். முகத்துக்கு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes அப்படியே முகத்தில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, வெறுமையாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு வந்தாலே செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த க்ரீம் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் ஒரு க்ரீம் இது. ஸோ வெரி பாப்புலர் ஜாப்பனீஸ் ரைஸ் க்ரீம் தான் எனக்கு டேன் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த க்ரீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எந்த ரைஸில் பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். எல்லா ரைஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்மால் ஷார்ட் பட் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.